தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்னை மரியாள் அருட்கடலாக, அன்புக்கடலாக, திருக்கடலாக, நிறைக்கடலாக வாழ்ந்தவள். மண்ணுக்கு வளமானவள், விண்ணுக்கு மதியானவள், வற்றாத குளமானவள், நெஞ்சுக்கு உரமானவள், கரைப்பட்ட வாழ்வில் தனிப்பட்ட பெருமைக்குரியவள் நம் தாய் மரியா. தன் ஒரே மகனை இப்புவியினுக்கு அனுப்ப தந்தை கடவுள் தேர்ந்தெடுத்த ஒப்புயர்வில்லாத பரிசுத்த ஆலயம் அன்னை மரி. இறைவன் தன்னை தேர்ந்தெடுத்த நாள் முதல் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வையும் சுவையாக அணுகினார். இத்தகைய பரிசுத்த தாயினை வானவர் அணிகளுடன் இணைந்து நாமும் போற்றி பாடுவோம். மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே, இறைவனின் அருளால் நிறைந்துள்ளாய், இறைவனின் தாயாக ஏற்றிடுவாய், இறைவனின் இறைபாத அடிமையினார் இணையில்லாத திட்டம் நிறைவேறட்டும். மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே, ஆகட்டும் என்ற உன் வார்த்தையினால் ஆண்டவர் அவனில் அவதரித்தார். உலகம் கிறிஸ்துவின் தந்தையுடன் உறவில் இணைய வழி திறந்தாய். மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே, மனிதனாய் இறைமகன் வாழ்வதையே மனதில் தியானித்து வாழ்ந்திடவும், பாடுகள் பட்டு உயிர்த்தவர்க்கு பாரினில் சாட்சியாய் வாழ்ந்திடவும் பரிந்துரை பாய்த்தாய் மாமரியே. மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே. நமக்குள் இருக்கும் தெய்வீக சாயல் மீட்கப்பட தன்னுடைய சாயலை இழக்க துணிந்த இயேசுவின் உடனிருப்பை உணர்வோம். அவரின் உடனிருப்பு நமக்கு ஆறுதலையும் ஆற்றலையும் கொடுக்கிறது என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உணர்வுடன் அவர் வரவினை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் நமது இதயத்தை அவர் தங்கும் இல்லமாக நம்மையே அவரிடம் சரணாக்கும் விதமாக இப்பாடலில் இணைவோம். உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே தேடல், நீயே பாடல், நீயே ராகம்.
என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா நீயே என் தேடல் நீயே என் பாடல் நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா நீயே என் தேடல் நீயே என் பாடல் நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா மழையாக நதியாக இசையாகவா உணவாக உறவாக உயிராகவா ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் மொழியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம் ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் மொழியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். இந்நாள் நாம் குதூகலிக்கும் ஒரு பொன்னாள். நம் அனைவருக்கும் நன்றியின் நாள், ஆசீர்வாதமான நாள். இன்றைய நாளில் நாம் இரு பெரும் விழாக்களை சிறப்பிக்கின்றோம். திரு அவையுடன் இணைந்து அன்னையின் அமல உற்பவித்தினையும் நமது தாய் சபை தொடங்கிய நாளையும் சிறப்பித்து மகிழும் இந்நாளில் நம் முன்னோர்களை நன்றி நிறை மனதுடன் நினைத்து அவர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூற ஒரே மனத்தவராய் இறை சந்நிதியில் ஒன்று கூடியுள்ளோம். மனித குலத்தின் உதடுகள் முதலில் உச்சரிக்கும் மிக அழகான வார்த்தை அம்மா. நம்பிக்கையும் அன்பும் நிறைந்த வார்த்தை அம்மா. அன்பின் மறுபெயர் அம்மா. துயரத்தின் போது ஆறுதல், சோர்வில் நம்பிக்கை, பலமின்மையில் பலம், ஆறுதலின்றி தனித்து நிற்கும் போது அடைக்கலம், மகிழ்ச்சியை பாசத்தை அள்ளி தருபவர் தாய். ஆக அன்பு, கருணை, இரக்கம், மன்னிப்பை கற்றுத்தந்தவர் தாய்தானே. தாயை நினைக்கும் போது நம்மில் அன்பு பெருக்கெடுக்கும். இந்த அன்னையர்க்கெல்லாம் மேலான உன்னத நிலையில் போற்றி வணங்கப்படுபவர் நம் அன்னை அமல உற்பவ தாய். 1854 ஆண்டு டிசம்பர் 8 திருத்தந்தை 9 பத்திநாதர் அவர்களால் நமது அன்னை மரியாள் அமல உற்பவி என்று பிரகடனப்படுத்தப்பட்டார். கருவாக உருவான உடனே பாவமாசு இல்லாது பிறந்த இவரை இறைவனின் தாய் என்று அழைக்கிறோம். முதல் ஏவாள் பாவம் செய்தார். புதிய ஏவாளாம் அன்னை கன்னி மரியா பாவமே அறியாதவர், மாசற்றவர், தூய்மையும் புனிதமும் நிறைந்திருப்பவர். இயேசுவோடு மீட்பு வரலாற்றில் உடன் உழைப்பாளராக இருந்து புதிய எருசலேமை உருவாக்க காரணமானவர். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என இறைவாக்கினர் எரேமியாவின் வாக்குப்படி மனித வரலாற்றில் இதுவரை எவருக்கும் அளிக்கப்படாத, இனிமேல் அளிக்க வாய்ப்பில்லாத ஈடு இணையற்ற சிறப்புதான் அமல உற்பவத்தின் சிறப்பு. தூய பவுலடிகளார் மரியன்னை துஞ்சினோரின் முதற்கணி என்றும் அகில உலகின் அரசு என்றும் எடுத்துரைக்கிறார். மீட்பரின் தாயாவதற்கு இந்த ஒப்பற்ற தாய்மையை ஏற்கும்படி வானதூதர் விடுத்த அழைப்பினை முழு மன சம்மதத்துடன் ஏற்றிட்ட மரியா கருவான நொடியிலிருந்தே புனிதராக உயர்த்தப்பட்டார். எனவேதான் அன்னை மரியாளை முப்பொழுதும் கண்ணி, அருள் நிறைந்தவர், ஆண்டவரின் தாய், அமல உற்பவ அன்னை என திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. நாமும் இத்தகைய தூய அமல அன்னையை போற்றி இப்பாடலில் இணைவோம். அமலோர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலோர்
ஆலோர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க மாசரு கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. இத்தகைய சிறப்புமிக்க புனித நாளில் கன்னியர்களே பார்த்திராத 5 இளம் நங்கைகளான மரிய சுசை நட்சத்திரம், சின்ன சபரியம்மாள், ஊர்சிலம்மாள், முத்தம்மாள், பெரிய சபரியம்மாள் இவர்களால் துவங்கப்பட்டதுதான் புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை. இன்று நமது தாய் சபைக்கு 170வது பிறப்பு விழாவினை கண்டு நாம் பூரிப்பும் பெருமிதமும் அடைகிறோம். அன்னையின் வழியாக இறைவன் நம் தாய் சபைக்கு செய்த அளப்பெரிய நன்மைகளை நினைத்து நன்றி கூறுவோம். நம் சபையை தோற்றுவித்த 5 இளம் பெண்களும் தங்களது அர்ப்பண வாழ்வால் இயேசுவின் அன்புக்கு பதிலென்பு காட்டியவர்கள், எத்திக்கும் வியாகுல அன்னையின் புகழை பரப்பியவர்கள், உலக மக்களுக்கும் இறைவின் அன்பை பிரதிபலிப்பும் கண்ணாடிகளாக திகழ்ந்தவர்கள். இவர்களிடம் காணப்பட்ட ஆழ்ந்த விசுவாசம், பற்றியறிந்த இறையன்பு, அர்ப்பண உணர்வு, எழுத படிக்க தெரியாத பட்டி தொட்டிகள் மூளை முடுக்கெல்லாம் நடந்தே சென்று பணி செய்த அவர்களின் கடின உழைப்பு, இயேசுவின் மேல் கொண்ட தணியாத தாகம், அன்னை மரியாளிடம் வைத்திருந்த ஆழ்ந்த பக்தி, இறைவனுக்காக ஏற்றுக்கொண்ட துன்பங்கள், துன்பங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட மன உறுதி, சாதிக்க வேண்டுமென்று துணிச்சல் கொண்ட இவர்களை, நம் முன்னோர்களை இந்த பொழுதில் நன்றியோடு நினைப்போம். சிறிய குழந்தை எழுந்து நடக்கும்போது தவறி விழுவது போன்று தொடக்க காலத்தில் நமது தாய் சபையை தாங்கி பிடித்து நம் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் புனித சேசு சபை குருக்கள். அவர்களையும் இவ்வேளையில் நன்றியுடன் ஆம், அன்பு சகோதரிகளே, சிலுவையின் அடியில் சிந்தை நொந்த மரியை அல்ல, மாறாக இறைவனின் திட்டத்திற்கு அடிபணிந்து மீட்பு சரிதையின் உடன் பங்காளியாக பயணித்த வியாகுல தாயின் மக்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இந்த அன்னையை பின்பற்றி இக்கால சூழலுக்கேற்ப இறையாட்சி பணிகளை பாரெங்கும் சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கும் நம் தாய் சபையை நன்றியோடு நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த பழம்பெருமை வாய்ந்த சபையில் நம்மை உறுப்பினராக்கி பணி செய்ய அழைத்த இறைவனுக்கு நன்றி கூறி பாடுவோம். நெஞ்சில் சுரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண் போல, விண்ணில் முளைத்திடும் மின்மினியாய் நெஞ்சில் முளைத்திடும் நல்விதைகள், மின்னித் தெரித்திடும் மின்னல்களாய் கண்ணில் தெரிந்திடும் நம்பிக்கைகள். நன்மையைக் கண்டேன், நல்லெண்ணம் கொண்டேன், நானிலமெங்கும் உன் புகழ் சொல்வேன். நெஞ்சில் சுரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண் போல. எல்லையில்லா உலகினிலே எனக்கு உயிர் தந்தாய், எத்தனையோ மனிதர்களை உறவெனவே தந்தாய். ஈரமுள்ள உறவுகளை யார் தந்தது? இறையரசின் நினைவுகளும் யார் தந்தது? ஈரமுள்ள உறவுகளை யார் தந்தது? இறையரசின் நினைவுகளும் யார் தந்தது? புது யுகத்தின் கனவுகள், புன்னகைக்கும் உறவுகள் எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. நெஞ்சில் சூரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண் போல, விண்ணில் முளைத்திடும் மின்மினியாய் நெஞ்சில் முளைத்திடும் நல்விதைகள்,
மின்னித் தெரித்திடும் மின்னல்களாய் கண்ணில் தெரிந்திடும் நம்பிக்கைகள். நன்மையைக் கண்டேன் நல்லெண்ணம் கொண்டேன் நானிலமெங்கும் உன் புகழ் சொல்வேன். நெஞ்சில் சுரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட. நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண் போல. தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 16 முதல் 19. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வளர்ச்சிகள், புதுமைகள் பெருகி வரும் இந்த நவீன யுகத்தில் பன்முக ஆளுமை திறன்களை நாம் இன்னும் வளர்க்க வேண்டும். ஆழ்ந்த சிந்தனை, கருத்தாழமிக்க அறிவு தெளிவுகள் நமக்கு வேண்டும். நன்மைகளை பெருக்கிக் கொள்ளும் ஞானம், நல்ல பண்புகள், நல்ல மதிப்பீடுகள் நம்மில் நிலை பெற வேண்டும். இறை ஆவியார் நாம் ஒவ்வொருவரும் இயக்கப்பட்டு இறையாட்சி பணிகள் பல பரிமாணங்களில் இக்கால சூழலுக்கேற்ப விரிவுபடுத்தப்பட இறை துணையினை வேண்டுவோம். சபை தலைவர், மாநில தலைவர்கள் மற்றும் இவர்களின் ஆலோசகர்கள், அமலோற்பவ சபை கன்னியர்கள், அமல அன்னையின் நாமம் தாங்கிய அன்பர்கள், நண்பர்கள், நிறுவனங்கள், பங்கு ஆலயங்கள், மறை மாவட்டங்கள், அகில உலக திரு அவையின் ஒற்றுமை இவற்றிற்காக ஜெபிப்போம். நாட்டு தலைவர்கள் நாட்டை நேரிய வழியில் நடத்திச் செல்ல ஜெபிப்போம். அகில உலக கிறிஸ்தவ மக்களும் அமல அன்னையின் மக்கள் நாங்கள் என்ற உணர்வோடு நாளும் புண்ணிய வழியில் பயணிக்க ஜெபிப்போம். பிரான்ஸ் நாட்டிலுள்ள லூர்து நகரிலே உள்ள அன்னையின் திருத்தலத்தில் தீராத நோயிலிருந்து குணம் கேட்டு மன்றாடிக் கொண்டிருக்கும் அனைத்து நோயாளிகளும் உடல் நலம் பெற ஜெபிப்போம். நமது வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபத்தை ஒரு முறை பாடலாக பாடி ஜெபிப்போம்.
அன்னைக்கு அஞ்சலி. அன்னைக்கு மங்கள திலகமிட்டு சகோதரிகள் இருவர் மலர் தூவ, அன்னையின் அடிச்சுவட்டில் வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அமளியாய் உதிக்க பாக்கியம் பெற்ற அன்னையைப் போல் மாசு மறுவற்றவர்களாய் புனிதத்தை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் தூயவர்களாய் வாழ அருள் வேண்டியவர்களாய் அனைவரும் அன்னையின் திருமுன் நின்று சபைப்பண் பாடி அன்னைக்கு அஞ்சலி செய்வோம். அன்னையே, வியாகுலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திரு இருதயத்தின் அன்பராகிய தூய சூசை தந்தையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.